ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் கவிதாவோட வணக்கம். அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், இல்லை பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இல்லை ஹாப்பி சங்கராந்தி என்ன வேணாலும் சொல்லுவோம். ஆனால் எல்லாருமே பொங்கல் வைக்கிறது மட்டும்தான் வழக்கம். எங்கள் வீட்டு கோலம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக அக்கா தான் கோலம் போட்டால், நான் போடலை. எனக்கா நான் நம்ம செல்ல பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டு இருந்தேன். அவருக்கு அபிஷேகம் பண்ணி புது துணி போட்டாச்சு பொங்கலுக்கு. நம்ம செல்ல பிள்ளையார் டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோலம் வந்து அக்கா போட்டா. லாஸ்ட்டில் கலரிங் மட்டும்தான் ஒரு 30-40% நான் பண்ண கூட ஹெல்ப், அவ்வளோதான். அக்கா தான் போட்டா. இதுதான் எங்கள் வீட்டில் பொங்கல் காலையில் நடக்கிறது. இது ஊர் அப்புறம் வீட்டு உள்ள வந்து வாசலில் பார்த்தீங்கன்னா, சாணத்தில் புளியார் பிடிச்சி வச்சு, இது எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நானும் இன்னி வரைக்கும் அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கா எங்கள் அம்மா லாஸ்ட்டில் தான் வருவாங்க. வந்துட்டு லாஸ்ட்டில் பூஜை பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் அம்மாவோட வழக்கம். எனக்கா எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. அதனால் நான் எல்லாத்தையுமே செய்வேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சா மேடம்க்கா லாஸ்ட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க. சாணத்தில் புளியார் பிடிச்சு வச்சு, அப்புறம் என்ன கரும்பு, மஞ்சக்கிழங்கு, நாட்டு காய்கறி எல்லாம் வச்சு ஊருங்களில் பூஜை பண்ணுவாங்க. என்ன அவங்களாம் விளைஞ்சத வச்சு பூஜை பண்ணுவாங்க. நம்ம அப்படி இல்லை. கடையிலேருந்து வாங்கின்னு வந்து சாங்கியத்துக்கு வச்சு பூஜை பண்ணுறோங்க. ஆனால் மஞ்சக்கிழங்கு மட்டும் நாங்கள் எங்கள் வீட்டில் வளர்த்தது. அது மட்டும் மஞ்சள் மட்டும் எங்கள் வீட்டில் வளர்த்த செடி. மங்களகரமாக இருக்கட்டும்னு மஞ்சள் மட்டும் நாங்கள் வீட்டில் வளர்க்குவோம். ஏன்னாக்கா அது மட்டும் தான் ஈஸியாக வளரும். மற்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம் வளர்க்குறது. அதனால் அது மட்டும் ஈஸியாக வளர்த்து பூஜை பண்ணிட்டோம். காலைல செல்ல பிள்ளையாருக்கு 7 மணிக்கு பூஜை நடந்துச்சு. இதுதான் எங்கள் வீட்டில் காலையில் நடக்கிற பூஜை. திருப்பி 12 மணிக்கு நாட்டு காய்கறி எல்லாம் போட்டு ஒரு காரக்குழம்பு வைப்பாங்க. அப்புறம் வெள்ளை கலரில் பொங்கல் செய்வாங்க. சர்க்கரை பொங்கல் செய்வாங்க. அப்புறமேட்டு வடை செய்வாங்க. அப்புறம் அரசினிக்காய், பூசணிக்காய் அதை வச்சு பொரியல் பண்ணிடுவாங்க. அப்புறம் வெந்தயக்கீரை கூட்டு. எப்போ வந்தாலும் பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் மெனு இதுதான். வேறெல்லாம் தாண்டாது. இது 5 ஐட்டம் கண்டிப்பாக இருக்கும். அந்த 5 ஐட்டமும் 12 மணிக்கெல்லாம் பூஜை பண்ணி, 7 மணிக்கு இந்த பூஜை முடித்தோடனே 12 மணிக்கெல்லாம் அந்த சமைச்சு அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் சமைச்சு 12 மணிலேருந்து மேலே தாண்டும். அது சொல்ல முடியாத டைமிங்கு. 12 மணிக்கு மேலே சூரிய பகவானுக்கு திருப்பி நம்ம அரிசி ஜல்லடை இல்லைங்களா, அதுக்கு கழுவி அதை மஞ்சள் குங்குமம் வச்சு, அது உள்ள ஒரு 3 இலை வச்சு, நம்ம சமைச்சதெல்லாம் அது உள்ள வச்சு, அது மத்தியானம் சூரிய பகவானுக்கு மத்தியானம் அந்த பூஜை நடக்கும். அதுவும் பாருங்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ ஆகும். காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அந்த வீடியோ தான் வரும் நெக்ஸ்ட்டு. இது அப்படியே கண்டினியூ பாருங்கள். இப்படி இந்த பக்கத்துலேயே அந்த பக்கத்துலேயே அதை வச்சு நம்ம சமைச்சதெல்லாம் அந்த ஜல்லடையில் வச்சு சூரிய பகவானுக்கு மத்தியானம் 12 மணிக்கு மேலே இந்த பூஜை நடந்து விட்டது. ஆக மொத்தத்தில் தை திருநாள் பொங்கல் இதோட முடிந்து விட்டது. பூஜை முடிஞ்சிச்சு. நாளைக்கு மாட்டுப் பொங்கல். அது எப்படி செய்கிறோன்னு நாளைக்கு சொல்கிறோம். வெள்ளிக்கிழமை. அது நாளைக்கு சொல்கிறேன். இதுதான் எங்கள் வீட்டு பொங்கல். நாங்கள் செய்கிற பொங்கல் பூஜை. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.